Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/2/2025 திங்கட்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இனம்புரியா கவர்ச்சி, இதற்கு என்ன அர்த்தம்? ஒரு சிலரை பார்க்கும்போது அவர் மீது வெறுப்பு அல்லது அபிப்பிராயம் ஏதுமற்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஒரு சிலரை பார்க்கும்போது நம் மனதிலே ஒரு உற்சாகம் ததும்பும், மகிழ்ச்சி காற்று அடிக்கும். இதுதான் இனம்புரியா ஒரு கவர்ச்சி என்று சொல்வது. இது கலைஞர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பொது ஜன தொடர்பு உடையவர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உயருவார்கள். அப்படி உயர்ந்தோர் பலரை உங்களுக்கே தெரியும். நான் ஏன் சொல்வானேன், உங்களுக்கே தெரியும். இது போன்றதோர் அமைப்பு ஏற்பட சாஸ்திர ரீதியான காரணம் என்ன பார்ப்போம். சூரியனுக்கு 5/9 சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் ஆட்சி, உச்சம், நட்பு பெற்று கேந்திர திரிகோணங்களாக அமைய, குரு அந்த சந்திரனை பார்க்க, இந்த வசீகரம், இந்த ஈர்ப்பு ஏற்படும் என்கிறது சாஸ்திரம். சில வரிகள் மிக சாதாரணமாக தோன்றும், ஆனால் பொருள் நிறைந்தது. சூரிய சந்திரன் இந்த 2 கிரகங்கள் தான் 12 ராசிகளுக்கும் அதிபதிகள். அவர்கள் மற்ற கிரகங்களுக்கு தங்கள் வீடுகளில் ஒன்றை இவர் ஒன்று அவர் ஒன்று என்று கொடுத்து, இவர்கள் வீட்டை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பிரகாசிக்க செய்தார்கள். முழு முதற் காரணங்கள் சூரியன், சந்திரன். இதில் எந்த விதமான குழப்பமும் மாற்றமும் இல்லை. அந்த சூரியனுக்கு 5/9 திரிகோணத்தின் சிறப்பு இயல்பாகவே கொட்டுகின்ற அருவி, இயல்பாகவே ஓடுகின்ற வற்றாத ஜீவநதி. இதுதான் திரிகோணம். கேந்திரம் நாம் கஷ்டப்பட்டு தோண்டுகின்ற கிணறு. இங்கே உழைப்பு, அங்கே உற்பத்தியை அனுபவித்த ஒரு சுகம். இதுதான் வித்தியாசம், மிக மிக முக்கியமான வித்தியாசம். அரசனாய் பிறப்பது திரிகோணம், கஷ்டப்பட்டு நாடு பல வென்று அரசனாய் ஆவது கேந்திரம். ஆக சூரியனுக்கு 5/9 சந்திரன், இயற்கையாகவே இயல்பாகவே. அவன் ஆட்சி, உச்சம், நட்பு என இருந்து குருவால் பார்க்கப்பட்டு இருந்து, அப்படி பார்க்கப்படும் சந்திரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்து இந்த ஒரு அமைப்பு இருந்தால் அவனுள் ஒரு கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சி ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தும். அந்த வசீகரம் அவன்பால் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். நிச்சயமாக சொல்கிறது சாஸ்திரம். அன்பர்களே, நாம் கண்ணெதிரே பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு கூட்டம், ரசனைமிக்க ஒரு கூட்டம். அந்த பேரை கேட்டாலே முக மலர்ச்சி. இதெல்லாம் அந்த கவர்ச்சியால், வசீகரத்தால் இந்த ஈர்ப்பு உண்டாகிறது. இதற்கும் ஒரு ஸ்லோகத்தை சாஸ்திரம் சொல்லுகின்றது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
நல்லது நடக்கும் என்ற அதீத ஒரு நம்பிக்கையில் செயல்பட்டு சில கஷ்டங்களை, சில நஷ்டங்களை இன்று நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது. நன்றாக யோசித்து, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பின் செயல் புரிக. ரிஷபராசி அன்பர்களே, பேச்சாகட்டும், உங்கள் பேச்சாகட்டும், அணுகுமுறையாகட்டும், நல்ல வரவேற்பையும் பொருள் வரவையும் கொடுக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். உங்கள் முழு திறமையை காட்டி, நீங்கள் காட்டிய அந்த திறமையும் சாதாரண திறமையாக இல்லை, எல்லோரும் வியக்கும் திறமை. அந்த திறமையை காட்டி எடுத்த செயலை நன்றாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, தவறான ஒரு தத்துவத்தை சரியான ஒரு தத்துவம் என்று நீங்கள் நினைத்து, சற்றே ஏமாந்து நினைத்து செயல் புரிந்து போதுமான நன்மையை பெற்றுக்கொள்ளாத நாளாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, பேச்சிலும் பழக்கத்திலும் ஒரு சிறு புதுமை இன்று கலக்கிறது. அதனால் நன்மை ஏற்படுகிறது. மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, முழு முயற்சி செய்து கடுமையாக உழைத்து கண் துஞ்சாது பணிபுரிந்து ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக முடிக்கின்றீர்கள். அந்த மங்கள காரியம் திருமணம் அல்லது வீடு என்று இருக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, யாருமே எளிதில் செய்ய முடியாத ஒரு சாதனையை நீங்கள் எளிதாக இன்று செய்து முடிப்பீர்கள். அதற்கு காரணமாக இருப்பது இந்த துறையில் நீங்கள் பெற்ற ஒரு முன் அனுபவம். பெற்ற அனுபவத்தின் வாயிலாக செயல்புரிந்து வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், கஷ்டம், மறுபாதி லாபம் மற்றும் புகழ். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றிக்கு ஒரு தனி விளக்கத்தையே இன்று நீங்கள் அறிமுகப்படுத்துகின்றீர்கள். முயற்சி, திறமை வேண்டும்தான். அந்த முயற்சியும் திறமையும் எந்த நேரத்தில் எந்த அளவு செலவிட்டால் வரும் என்ற சூட்சமத்தை இன்று நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் மற்றவர்களுக்கு. நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, வெற்றி பெறும் நாள் இந்த நாள். எடுத்த செயலில் வெற்றி பெறும் நாள். இன்றைய தினம் ஒரு முயற்சி மேற்கொள்கின்றீர்கள். தீமை அகல, நன்மை வந்து சேர. இந்த இரண்டும் உங்கள் பெரும் முயற்சியால் வெற்றியை கொடுக்கிறது.
கும்பராசி அன்பர்களே, ஆழ்ந்து யோசித்து ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி வேலை செய்து எந்த அளவு பணம் வேண்டுமென்று நீங்கள் கருதினீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. எடுத்த செயல் இன்று வெற்றி. மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கற்றவர்களால் புகழப்படுவீர்கள். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் புலமை, உங்கள் திறமை எதிர்பார்த்த நன்மையை விரைவாக செய்து தந்தமையால், முடித்தமையால் இந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.